நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான நிலவரங்களை பார்க்கலாம். இதுவரையும் எஸ்ஐஆர்ல என்ன நடந்திருக்கு, இப்ப என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதை பார்க்கலாம். இதுவரையும் பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து அதை எழுதி வாங்கினதுல செலக்ட் பண்ணவங்கன்னு ஒரு குரூப், அதுக்கப்புறம் அதுல ரிஜெக்ட் ஆனவங்க இல்ல அதுல வராதவங்கள புதுசா ஜாயின் பண்ணதுன்னு ஒரு குரூப். மொத்தமா 2 குரூப்பா எடுத்திருக்காங்க. முதல் கட்டமா 6.5 கோடி ஃபார்மை கொடுத்தாங்க. அதுல 6.5 கோடி பேத்துல பாத்தீங்கன்னா 5.5 கோடி பேத்த செலக்ட் பண்ணிருக்காங்க. டிராஃப்ட் லிஸ்ட் போட்டு அவங்கள 5.5 கோடி பேத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபார்மை அப்ரூவ் பண்ணிருக்காங்க முதல் கட்டமா. அது போக இந்த மிச்சம் இருந்த இந்த 6.5 கோடியில 1 கோடி ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் 18 வயசை கடந்து இன்னும் மோட்டர் லிஸ்ட்லயே பேர் இல்லாம இருக்காங்களோ அவங்களாகட்டும், இவங்களெல்லாம் புதுசா கொடுக்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்திருந்தாங்க பொங்கல் வரையும். அதுக்கப்புறம் அந்த பொங்கலை இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி வரையுமே, இந்த ஜனவரி கடைசி வரையுமே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால இப்ப புதுசா கொடுக்கறவங்களா கொடுத்துட்டு இருக்காங்க. தெரியாதவங்க போய் கொடுத்துருங்க. இன்னும் 18 வயசு ஆயும் சேராம இருந்தீங்கன்னா இந்த தடவை பிரச்சனை இல்லாட்டாலும் அடுத்து எப்பயாவது எஸ்ஐஆருடைய தகவல் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு இம்சையா இருக்கும். ஏன்னா 2002 எஸ்ஐஆருடைய தகவலை தான் 2025ல கேட்டாங்க. அதே மாதிரி இந்த 2025 தகவலை தான் ஃபியூச்சர்ல ஒரு 20 வருஷம் கழிச்சோ இல்ல 15 வருஷம் கழிச்சோ கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைமுறைகள் கஷ்டப்படுவாங்க. அதனால நாம 18 வயசை பூர்த்தி அடைஞ்சவங்க இந்த தடவை போய் ஜாயின் ஆயிக்குங்க கண்டிப்பா. இது முதல் அறிவிப்பு. அதுக்கான டைம் இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு தான் இருக்கு. இது ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்ப அந்த எஸ்ஐஆர் டிராஃப்ட் லிஸ்ட்ல 5.5 கோடி பேர் வந்தாங்களே, அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா அவங்க வேலையெல்லாம் முடியல. அவங்கள முதல் கட்டமா என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, இவங்களுக்கு கார்டு இருக்குது அதவே கண்டினியூ பண்ணுவோம்னு மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களோ தவிர அவங்களையும் பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அந்த 5.5 கோடி பேத்துல ஒரு 10 லட்சம் பேத்தை மட்டும் வடிகட்டி எடுத்திருக்காங்க. அந்த 10 லட்சம் பேத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லயே பின்னாடியே கொடுத்திருப்பாங்க. 13 டாக்குமெண்ட் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரூஃபா கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த எஸ்ஐஆர் 2002 தகவல் எழுதியிருப்போம் பாருங்க. அந்த ஃபார்ம்ல எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பெட்டி 2 பெட்டி 3 சொல்லிட்டு 2 பெட்டி கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு பெட்டியில நம்ம எஸ்ஐஆர் 2002 தகவல் எழுதியிருப்போம். ஒன்னா நம்மளது எழுதுவோம், இல்ல நாம இல்லாட்டினா நம்மளுடைய பெற்றோர்களது எழுதியிருப்போம். அப்படி எழுதின தகவல் அவங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்கள்ட்ட டாக்குமெண்ட் கேட்பாங்க. அப்ப டாக்குமெண்ட் வாங்கக்கூடியவங்கன்னு பிரிச்செடுக்கும் போது ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க. அந்த 10 லட்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நோட்டீஸ் அனுப்புறோம்டாங்க. நமக்கெல்லாம் நோட்டீஸே வரல. அதுக்கப்புறம் கால் பண்றோம்னாங்க, காலும் வரல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன்லயே போட்டாங்க. இது வேணா யார் வேணா போய் பாத்துக்கலாம். நோட்டீஸ் வந்தாலும் வராட்டினாலும் சரி, கால் வந்தாலும் வராட்டினாலும் சரி, நமக்கு ஆன்லைன்ல போய் நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்தாவே உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறது தெளிவா சொல்லிடுவாங்க. அதை எப்படி பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். வேணுங்கிறவங்க அதை முன்னாடி வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க போய் பார்த்து நமக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு செக் பண்ணி வச்சுக்கணும். இந்த 5.5 கோடி பேர் டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்தாங்கல்ல, 5.5 கோடி பேருக்கும் அது அவசியம். 5.5 கோடி பேரும் பார்த்தாதான் அதுல இருக்கிற அந்த 10 லட்சம் பேர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, என்னுடைய குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. அத்தனைக்கு நாங்க கொடுக்க தேவையே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சும்மா செக் பண்ணி பார்க்க போகும்போதுதான் தெரிஞ்சு எங்களுதுலயே ஒருத்தவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னு வந்துச்சு. வந்தனால உடனே போய் அப்பவே கையில கொடுத்தோம். பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, எங்களுடைய பிஎல்ஓ இருந்தாங்க, இஆர்ஓ இருந்தாங்க, அவங்களே பார்த்துட்டு டிக் போட்டாங்க. அவ்வளவுதான். சப்போஸ் நம்ம பார்க்கல, அவங்களும் நமக்கு லெட்டர் அனுப்பல, போன் நம்பரும் வரல, நம்ம ஆன்லைன்லயே வரலைன்னா என்ன ஆகும்னா, அந்த கொடுக்காத நபர்கள்லாம் இருக்காங்களே 10 லட்சம் பேத்துல கொடுத்தவங்கள விட்டுருவாங்க. அவங்கள அந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல கண்டினியூ பண்ணுவாங்க. கொடுக்காதவங்க என்ன பண்றாங்கன்னா லிஸ்ட்ல இருந்து வெளியே நீக்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு தான் என்ன ஆகும், நியூ ஃபார்ம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம கொடுத்தாகணும். கொடுக்காட்டினா மறுபடியும் புதுசா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால பார்த்து கொடுத்துக்கணும். இப்ப டாக்குமெண்ட் கொடுக்கக்கூடிய டைம் போயிட்டு இருக்கு. இது எத்தனை நாள்னு பாத்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி முதல் வாரம் 2வது வாரம் வரையும் டைம் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும். ஏன்னா எல்லா டேட்டையுமே ஒரு 10 நாள் 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போதைக்கு அதுக்குண்டான டேட் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10 வரை இருந்துட்டு இருக்கு. இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம சீக்கிரமா கொடுத்துறது நல்லது. ஏன்னா 10 லட்சம் பேத்துல அப்படிங்கும்போது நம்ம கம்மியா தானே இருக்கோம் எண்ணிக்கை. அதனால சீக்கிரமா கொடுக்கறது நல்லது. இப்ப டாக்குமெண்ட்டுக்கான டைம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல யாராவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். யார சொல்றேன்னா, டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு, நான் மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா நீங்க போய் மாத்திக்கலாம். பேரெல்லாம் வந்துருச்சு, இப்ப அட்ரஸ் மட்டும் மாத்துறேன், தொகுதி மட்டும் மாத்துறேன்னா மாத்தலாம். அதே சமயத்துல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா,
நான் என்னுடைய கமெண்ட்லயே சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய பிஎல்ஓ சொல்றாரு இப்ப எதுவும் மாத்தாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும், அப்புறமா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாத்ததான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் மாத்திட்டு தான் இருக்காங்க. மாத்தினாதான் கன்ஃபியூஷன் ஆகும்ல கிடையாது. இப்ப மாத்தி வச்சிட்டோம்னா ஃபைனல் லிஸ்ட் வரும்போதே கரெக்டான அட்ரஸ், கரெக்டான தொகுதி இதெல்லாம் வந்துடும். போன் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க கூட போன் நம்பரை லிங்க் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்பவே சேஞ்சஸ் கூட பண்றதுன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஎல்ஓ அப்படி வந்து அட்வைஸ் பண்ணா நீங்க விட்டுறலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து வேலை செய்வாங்க. இங்க வந்து அந்தந்த இடத்துல வேலை செய்யறதை பொறுத்துதான் நம்மளுடைய தொகுதியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னா எங்களுக்கு அது டக்குன்னு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கொடுத்துடுறாங்க. நிறைய பேர்த்திட்ட சொல்லும் போது இப்படி எல்லாம் எங்களுடைய ஆபீசர் சொல்லலைங்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த லிஸ்டே கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. அதனால அங்கங்க இது வேலை செய்யறதை பொறுத்து இருக்கறனால அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்களுக்குலாம் இங்க சேஞ்சஸ் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லாதனால நாங்க தேவைப்படுறதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம், சேஞ்சஸ் பண்ணிட்டோம். சேஞ்சஸும் ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மாச கடைசி வரையும் நமக்கு டைம் இருக்கு. அப்ப இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னா சேஞ்சஸ் பண்றது, புதுசா கொடுக்கறது போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட் வந்து யார் வேணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கொடுக்கறது போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது இவங்க ஃபைனல் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா 2ஆ பிரிச்சிருக்காங்களா, ஒண்ணு வந்து புதுசா கொடுக்கறவங்க எல்லாத்துக்கும் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃபைனல் லிஸ்ட்டுக்கு போட்டுருவாங்க. அதே மாதிரி இப்ப இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்தவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. டாக்குமெண்ட்ங்கிறது சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் டாக்குமெண்ட், மற்றபடி மத்தவங்க எல்லாமே நேரடியாக ஃபைனல் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. இந்த புதுசா வாங்குறாங்க பாருங்க, இந்த ஃபார்ம் 6 கொடுக்குறவங்கள்ட்ட அந்த எஸ்ஐஆருடைய தகவல் அந்த ஃபார்ம்லயே கேட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் வராது. இந்த புதுசா கொடுக்குறவங்களுக்கு அந்த 18 வயசு வந்து புதுசா கொடுக்குறாங்களோ அவங்கள சொல்றேன். இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா ஃபைனல் லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துடும். ஃபைனல் லிஸ்ட் இப்போதைக்கு வராது. எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து பிப்ரவரி கடைசி ஆயிரும். அந்த பிப்ரவரி கடைசியில ஃபைனல் லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துச்சு, நாம இந்த தடவை ஓட்டு போட போறோம்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டினா நம்ம இந்த தடவை ஓட்டு போட முடியாது. ஆனா பெரும்பாலும் யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல் கட்டமாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடவை ஃபார்ம் வாங்கின உடனே ரிஜெக்ட் பண்றவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் புதுசா கொடுக்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகமா இருக்கவங்கள்ட்ட டாக்குமெண்ட்டும் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பெரிய ரிஜெக்ஷன் எல்லாம் இந்த தடவை இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஃபைனல் லிஸ்ட் வந்துன்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ போடுவோம். தொடர்ச்சியா எஸ்ஐஆர் பற்றியான தேவையான அப்டேட்டுகளை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் ஒரு சிலர் சந்தேகங்கள் கேக்குறீங்க. அந்த மாதிரியான சந்தேகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா ரேர் கேஸா இருக்கு. அதுக்கு பதில் எனக்கே தெரியல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து நமக்கே வந்து பிஎல்ஓ சொல்றது, இஆர்ஓ சொல்றது வச்சுதான் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டைரக்டா ஆபீசர் எல்லாம் கிடையாது. நாம வந்து இதை பத்தியான நோட்டீஸ் ஏதாவது வந்திருந்தா அதை ஆன்லைன்ல படிப்போம். அதை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கறதுனால அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுடைய பிஎல்ஓ இஆர்ஓலாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய ஃபார்ம்லயே அந்த நம்பர்லாம் இருக்கு. ஒரு சில சிச்சுவேஷன் வந்து பார்த்தா புதுசாதான் இருக்கு, கேட்கறக்கே இப்படிலாம் வருமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே புதுசாதான் இருக்கு. அதனால அந்த மாதிரி கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியல. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.